நீலகிரியில் புதிய கட்டுப்பாடுகளுடன் இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்த நிலையில் கூடலூரில் சோதனைக்கு பின்னரே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. இதனால் தமிழக கேரள எல்லையான நாடுகாணி சோதனை சாவடியில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. அதேபோல் மேட்டுப்பாளையம் ஊட்டி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கல்லார் தூரிப்பாலம் சோதனை சாவடியிலும் இ பாஸ் சோதனை நடைபெற்றது. நாங்கள் சிதம்பரம் பக்கத்துலேருந்து பரங்கிப்பட்டிலேருந்து வரோம், ஊட்டிக்கு வந்தோம். இ பாஸ் கேட்டாங்க. இ பாஸ் இங்கேயே எடுத்துக்கலான்ற முறையில் நம்மளே ஃபோன்லேயே ஈஸியான முறையிலே எடுத்துக்கிட்டோம். ஒன்றும் அந்தளவுக்கு கஷ்டமான இல்லை. மொபைல்லேயே இது பண்ணுற மாதிரி உடனே ஒரு 10 நிமிஷம் வேலை முடிச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் சிதம்பரம் பக்கத்துலேருந்து வரோங்க. இங்கே வந்த உடனே இ பாஸ் கேட்டாங்க. இ பாஸ் நல்ல முறையாக தான் தெரியுது எங்களுக்கு. ஒரு சேஃப்டிக்காக, பேசஞ்சர் சேஃப்டிக்காக தான். ஒரு 2 நிமிஷத்துலேயே அவங்க சொல்லி கொடுத்தாங்க இப்படின்னு சொல்லிட்டு உடனே இ பாஸ் எடுத்துகிட்டு நாங்கள். ஒன்றும் கஷ்டமாக இல்லை. கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா வாகனங்களுக்கு நீதிமன்ற உத்தரவின்படி பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்தது. அதன்படி பழனி ஐயம்புள்ளி சோதனை சாவடியில் இ பாஸ் ஆய்வு நடைபெற்றது. நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வர்றோங்க. இ பாஸ் திட்டம் ரொம்ப நல்லதுதான் கவர்மெண்ட் பண்ணுறது. ஏன்னா எத்தனை வண்டி வருது, நிறைய வண்டி வரும்போது அங்கே டிராஃபிக் எல்லாம் அதிகமாகுது, வண்டி பார்க்கிங் பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல திட்டம் தானுங்க. இதை ஃபாலோ பண்ணால் எல்லாத்துக்கும் நல்லது தான். கோயம்புத்தூர்லேருந்து வரோம். இ பாஸ் இன்னையிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க கோர்ட் ஆர்டர்னால. சாதா டைமில் 4000 வண்டி விடுவாங்க. விடுமுறை டைமில் மட்டும் 6000 வண்டி விடுறாங்க. ரொம்ப டிராஃபிக் அந்த கொடைக்கானல் ஆகிறதுனால இங்கேருந்து விடுறாங்க. அப்போது இ பாஸ் பெறாமல் வந்த வாகனங்களை அதிகாரிகளும் போலீசாரும் நிறுத்தி இ பாஸ் பெற்ற பின்னரே அனுமதித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.